இந்த நூற்றாண்டில் 51 உலகக்கோப்பைகளில் வந்து எக்கச்சக்க மேட்சஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 உலகக்கோப்பைகள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 5 உலகக்கோப்பையிலையும் வந்து வேறு லெவலில் வந்து மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. பயங்கர மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய மேட்சஸும் சரி, பயங்கரமாக வந்து தன்னோட அணி கப்படித்த மேட்சஸும் சரி, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங்கு சாதகமாகவோ பவுலிங்கு சாதகமாகவோ இல்லை வந்து ஒரு டீமை பழி தீக்கிறதுக்காக ஆடின ஆட்டமாகவோ இல்லை எனக்குன்னே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஆட்டமாகவும் தான் வந்து எக்கச்சக்க மேட்ச் வந்து அமைஞ்சிருக்கு. ஈவன் அது இப்போ ஒரு டீம் வந்து ஒரு டூர் மேட்ச்சுக்கு போனாலும் கூட அந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது. அதனால உலகக்கோப்பை வந்து எப்போவுமே பாய்ச்சபலில் வந்து சிறந்தது நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து உலகக்கோப்பை வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம பேச போகிறது 51 உலகக்கோப்பையில் பற்றி. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2015 நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ண நாடுகள் வந்து அந்த வருஷத்தில் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்து தான். நியூசிலாந்தில் நடந்த இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆக்லாண்டில் நடந்துச்சு. ஈடன் பார்க் ஆக்லாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் தான் வந்து பவுண்ட்ரி லைனே இருக்கும். அதாவது தோராயமாக சொல்கிறேன், அந்த 50 மீட்டர் பவுண்ட்ரி லைனில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா அணி பேட்டிங்கை சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் 30 ரன்களில் வந்து விக்கெட்டை விட்டுறாங்க. ஃபின்ச் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டாக வந்து வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சில் வந்து திடீர்னு வார்னரோட விக்கெட் விழுகுது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபாலோ ஆஃப் விக்கெட்ஸ் ஆரம்பிக்குது ஆஸ்திரேலியாவுக்கு. 80 ரன்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 90 ரன்களை தாண்டும் போதே பயங்கரமான சர்க்கிள். கிட்டத்தட்ட 95, 96, 97 இந்த 3 ரன்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட்டுகள் வந்து விழுகுது. கிட்டத்தட்ட 97 போதே வந்து பார்த்திங்கன்னா 6 விக்கெட்டுகளை வந்து இழந்துட்டாங்க. அடுத்து 106, 104, 105, 106 இந்த ரன்களுக்குள்ளேயே அடுத்த 2 விக்கெட்டும் வந்து ஃபாலோ ஆக கிட்டத்தட்ட 106 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை வந்து ஆஸ்திரேலியா வந்து இழந்துருச்சு. ஏர்லியாகவே பயங்கரமான ஒரு சர்க்கிளில் இருந்தாங்க ஆஸ்திரேலியா. அப்போ தூக்கி பிடிச்சாரு பிராட் ஹார்டின். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 ரன் வந்து இன்னும் வந்து கூடுதலாக வந்து அடிச்சு கொடுத்தாரு ஆஸ்திரேலியா அணிக்கு. பயங்கரமாக ஆடினாங்க ஆஸ்திரேலியா இந்த மேட்சை. ஸோ அந்த 45 ரன்கள் கூடுதல் கிடச்ச உடனே 151 ரன்களில் வந்து அவரோட விக்கெட் இழக்கப்படுது. கிட்டத்தட்ட 151 ரன்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் ஆகுது. ஸோ 151 ரன்கள் இத்தனைக்கும் தன்னோட சொந்த மண்ணில் நடக்க போகிற மேட்ச் 152 ரன்னில் ஒரு மேட்ரா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமாக வந்து நியூசிலாந்து வந்து கான்ஃபிடென்ட்டாக இறங்குறாங்க. ஆனால் நினச்ச மாதிரி அவங்க வந்து அமையுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஓப்பனிங் பயங்கரமாக அமைஞ்சது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிரெண்டன் மெக்குலம். அந்த டைமில் வந்து பிரெண்டன் மெக்குலமோட கேப்டன்சி தான் நடந்துச்சு. அவரோட பேட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு என்னென்னு நல்லா தெரியும். அவர் டெஸ்ட் மேட்ச்சு, ஒன் டே, T20 எதுவுமே பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஆட்டம் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆட்டத்தை முதல்ல துவங்கி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 ஓவர் 3 ஓவருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா 40 ரன்களை வந்து கடந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கெட்டை வந்து நியூசிலாந்து வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வில்லியம்சன் வராரு. அப்பவும் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரெண்டன் மெக்குலம் அவரோட அதிரடி ஆட்டத்தை நிறுத்தவே கிடையாது. கிட்டத்தட்ட 6 ஓவருங்கும் போது 70 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து. அப்போ வந்து 50 அடித்து அவுட் ஆகிறார் பிரெண்டன் மெக்குலம். ஸோ அவரோட ஆட்டம் அங்கே நிறைவுபடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதாண்டா சான்ஸு, பெரிய ஃபிஷ் வெளியே போயிடுச்சு, இனி இருக்கிறவங்க எல்லாத்தையும் விக்கெட் ஆகணும்னு சொல்லி ஸ்டார்க்கு கையில் பால் கொடுக்கப்படுது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் பால் ஆடுற மாதிரி எல்லாருமே வந்து பெவிலியனுக்கு திரும்பிகிட்டே இருந்தாங்க எல்லா பேட்ஸ்மேனும். ஸோ கோரி ஆண்டர்சனும் கெயின் வில்லியம்ஸனும் கொஞ்சம் நேரம் வந்து தாக்கு பிடிச்சாங்க. நல்லாவே வந்து சூப்பராக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 ஓவரில் 70 ரன் வந்த டீமு அடுத்த ஒரு 14 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 70 ரன்கள் தான் வந்து அடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்கோர் வந்து எரிந்திருக்கும். ஸோ அதுக்கு காரணம் ஆஸ்திரேலியானோட பவுலிங் அட்டாக் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ 4 விக்கெட்டுகளை வந்து 100 ரன்குள்ளே கைப்பற்றினாலும் கிட்டத்தட்ட நியூசிலாந்து வெற்றி நோக்கி போயிருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்னப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும்போது தான் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு டெஸ்ட் வருது. ஸோ ஆண்டர்சனோட விக்கெட்டும் வந்து வெளியே போகுது, கோரி ஆண்டர்சனோட விக்கெட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லூக் ராஞ்சி அவரோட விக்கெட்டு போகுது. பெரிய பெரிய பேட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற எல்லா பிளேயர்ஸோட விக்கெட்டும் போயிடுது, கெயின் வில்லியம்ஸனை தவிர. ஸோ அதுக்கப்புறம் என்ன, டெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் வந்து ஜெயிக்க வேண்டிய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரன்கள் தான் இருக்குது. 10 ரன்கள் இருக்கும்போது 6 விக்கெட்டுகளை இழந்து ஜெயிச்சிருவாங்க ஒரு நம்பிக்கையில். அதாவது கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால 6 விக்கெட்டு விட்டோங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னும் ஒரு 10 ரன்னை வந்து எப்படியே கடந்துடலான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பயங்கரமாக வந்து இடியை இறக்குற மாதிரி யாருக்கரை வந்து இறக்குனாரு மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ அவர் இறக்குன 2 பாலில் வந்து 2 யாருக்கரில் 2 விக்கெட் காலி ஆகுது. கிட்டத்தட்ட நியூசிலாந்தோட அந்த ஒரு 23வது ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 146 ரன்கள் 9 விக்கெட்டுகள் இழந்துட்டாங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. ஸோ மிச்சல் ஸ்டார்க் கையில் 2 பால் இருக்குது. ஸோ அவரும் வந்து பவுல் பண்ணுறாரு. ஆனால் அந்த 2 பாலையும் எப்படியோ வந்து சமாளிச்சிடுறாரு ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ அவர் வந்து சமாளித்த உடனே நெக்ஸ்ட் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு
பிளேயர் கையில் கொடுக்கப்படுது, அதாவது பேட் கமின்ஸ் கையில் கொடுக்கப்படுது. ஸோ அவர் போட்ட ஒரே பால் தான். ஸோ அந்த பால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பாலை 6 லைனுக்கு அடித்து மேட்சை வந்து தெரிக்கிற வெற்றியில் வந்து கொண்டு வந்து விட்டார் கெயின் வில்லியம்சன். அவர் ஒருத்தர் மட்டும் அந்த மேட்ச்சில் கடைசி வரைக்கும் நின்று ஆடலை அப்படின்னா அந்த மேட்ச் நியூசிலாந்து கையிலேருந்து வெளியே போயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் நியூசிலாந்து ஃபேனாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக்கே நிறைய பேருக்கு வந்திருக்கும், ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணமே வந்திருக்காது. அந்த அளவுக்கு தரமான அட்டாக்கிங் வந்து பவுலிங் அட்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யார் கிரெடிட் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் எல்லா பவுலர்ஸும் வந்து கரெக்டாக போடல. மிச்சல் ஸ்டார்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 போல்டு விக்கெட் எடுத்திருப்பார். பயங்கரமாக 6 விக்கெட் எடுத்திருப்பார், 28 ரன்களை விட்டு கொடுத்து. அதில் வந்து கிட்ட 4 போல்டு வந்து பண்ணியிருப்பார். பயங்கரமாக எல்லாமே யார்கர்ஸில் போட்டிருப்பார். கிட்டத்தட்ட 9 ஓவர்கள் பவுல் பண்ணியிருப்பார் 23 ஓவர்கள்லேயே. ஸோ அந்தளவுக்கு அவர் மேலே நம்பிக்கைப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துளியும் குறையாமல் விக்கெட்டுகளையும் வந்து எடுத்து கொடுத்துருப்பார் மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ ஆனாலும் அந்த மேட்ச் தோற்றுருந்தாலும் கூட பயங்கரமாக பவுல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கு தான். இன்னொரு பக்கம் கெயின் வில்லியம்சன் நின்று அந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் ஒரு பாலில் வந்து 6 அடித்து அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்துருப்பார். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஃபேன்ஸுக்கு அது ட்ரீட்டாகவும் அமைஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸுக்கு அது வந்து கடைசியில் வந்து ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொதப்பியிருப்பாங்க. 150 ரன்கள் வந்து 50 ஓவர் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஸ்கோரே கிடையாது. ஸோ அதை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா பவுலிங்கில் இந்தளவு கம்பேக் கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்திரேலியாவோட பவுலிங் கம்பேக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கெயின் வில்லியம்சனோட நிதானமான ஆட்டமும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆட்டத்துக்கான விறுவிறுப்பை கொடுத்துருக்கோம். இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் பயங்கரமான ஒரு மேட்சாக வந்து நடந்திருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2023 உலகக்கோப்பையிலும் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து நியூசிலாந்து 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றுருப்பாங்க ஆல் அவுட் ஆகி. அதில் ஆஸ்திரேலியா 388 அடிக்கவும் சேஸ் பண்ணுறதுக்கு நியூசிலாந்து வந்து கிளம்பவும் 383 ரன்களில் வந்து நிறுத்தி ஆஸ்திரேலியா 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க இந்த வருஷத்தில். ஸோ உங்களுக்கு இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து பற்றி பேசணும் அப்படின்னா எந்த மேட்சுங்கிற பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.